உள்ள தனியார் ஓட்டலான பானு பிருந்தாவன் ஓட்டல் நிறுவனம் தங்களது இடத்தில் வாடகை ஒப்பந்தம் முடிந்த பின்பும் காலி செய்யாமல் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், தங்களது இடத்தில் தங்களது அனுமதி இல்லாமல் மின்வாரிய அதிகாரிகள் துணையுடன் மின் கம்பத்தை நடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடத்தின் உரிமையாளர்கள் குழிக்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான நேரு தோட்டம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் முன்பு முத்துசாமியின் மனைவி பானுமதி பெயரில் தியேட்டர் இருந்தது. முத்துசாமி இறந்துவிட அவரது வாரிசுதாரர்களான வழக்கறிஞர் காந்திமதிநாதன், சங்கர் மற்றும் சிதம்பர செண்பக தேவிகா ஆகியோர் இந்த இடத்தை தற்போது அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தை தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் உள்ள பானு பிருந்தாவன் என்ற பிரபல தனியார் ஓட்டல் நிறுவனத்தின் உரிமையாளரான மணி என்பவர் இந்த இடத்தில் புதிதாக தனது நியூ பானு பிருந்தாவன் என்ற பெயரில் ஹோட்டல் மற்றும் திருமண மண்டபத்தை வாடகைக்கு ஒப்பந்த அடிப்படையில் நிறுவியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு பானு பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர் மணி இறந்துவிட அவரது மகன் தமிழ்ச்செல்வன் தற்போது இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை கவனித்து வருகிறார். மணி இறந்தவுடன் வாடகை ஒப்பந்தமும் காலாவதியாகிவிட்டது. தமிழ்ச்செல்வன் முறையாக வாடகையை வழங்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த இடத்தை காலி செய்து தரும்படி இடத்தின் உரிமையாளர்கள் தமிழ்ச்செல்வனிடம் கூறியிருக்கிறார்கள். அவர் இடத்தை காலி செய்ய மறுத்து இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இடத்தின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்ச்செல்வன் மின்வாரிய அதிகாரிகள் துணையுடன் இடத்தின் உரிமையாளர் நேரு தோட்ட வளாக பகுதியில் மின்கம்பம் அமைப்பதற்காக பணத்தை மின்சார வாரியத்தில் கட்டியது போன்று ஆவணங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்கு இடத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் மின்கம்பம் நடுவதற்கு நடையாணை வாங்கியிருக்கிறார்கள். தடையாணை வாங்கிய பிறகு இந்த நிலையில் இன்று மின்வாரிய அதிகாரிகள் நேரு தோட்ட வளாக பகுதியில் உள்ளே புதிதாக மின்கம்பங்கள் நடுவதற்காக மின்சார வாரிய ஊழியர்களுடன் வந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இட உரிமையாளர்களின் வாரிசுதாரர்களான பானுமதி மற்றும் அவரது சித்தி கோமதி ஆகியோர் மின்கம்பம் அமைக்கும் பகுதியில் குழிக்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள பானு பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் மீது காவல் நிலையம் மற்றும் மின்வாரியம் ஆகியவற்றில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து அப்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இவ்வாறு மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பத்தை நடுகிறோம் என்ற பெயரில் வந்து தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாகவும், ஓட்டல் ஊழியர்கள் தங்களை செல்போனில் படம் பிடிப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக காவல்துறையில் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். தங்களது பல கோடி ரூபாய் இடத்தை இவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்ய முயன்று வருவது கண்டிக்கத்தக்கது. எனவே இதற்கு மாவட்ட காவல்துறை மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஓட்டலை காலி செய்து தங்கள் இடத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பானுமதி அவங்களோட இடம், இது பூர்வீக இடம். அவங்களோட தாத்தா இதுலேருந்து நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாகவே இங்கே தான் இருக்கோம். மொத்தம் 4 ஏக்கர் கிட்டே இருக்கும். அங்கே போஸ்ட்டு இவங்க எங்களோட அப்பாவோட நேமில் தான் இருக்குது. இந்த ஹோட்டல்காரங்க அக்ரிமெண்ட் இல்லாமல் இல்லீகலாக தான் உட்காந்துருக்காங்க. இந்த பானு பிருந்தாவன் ஹோட்டல் அந்த பானுங்கிற நேம் கூட எங்களோட நேம் தான். பிருந்தாவனம் மட்டும்தான் அவங்க. இது எல்லாமே எங்களோட இடம் தான். அந்த மண்டபமும் எங்களோட தேட்டர் தான். அதை பெருசாக ஒன்றும் பண்ணல, அதை அப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போஸ்ட்டு வேண்டாம், நாங்கள் பிடி எழுதி கொடுத்தோம். ஈபிகாரங்களில் இந்த முருகப்பெருமாள், உமையூர் பாகம் இவங்க எல்லாருமே நல்லா கையூட்டு வாங்கிட்டு அவ்வளோ அன்னையிலேருந்து எங்கள் அப்பா பிடி எழுதி கொடுத்தாச்சு, வேண்டாம் ஒரு ஒர்க் நடக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளமே இல்லை. இவங்களே எல்லாத்தையும் தட்டி எல்லாம் முடிச்சுட்டு இவங்களே அவசரமாக பணத்தையும் ஹோட்டல்காரங்க அந்த தமிழ்ச்செல்வங்கிறவங்க, சங்கர், அப்புறம் அவங்க கூட உள்ள நிறையா சில பேர் கையாட்கள் வேலையாட்கள்லாம் அவங்க பணத்தை எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வாங்காமல் அவங்கக்கிட்ட வாங்கி போஸ்ட் நடுறேன்னு சொல்லி எந்த நேமும் இல்லை, ஓனரும் அக்செப்ட் பண்ணல. ஆனால் அவங்க இங்கே நடுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணாங்க. போன தடவை கூட
மீடியா நீங்கள்லாம் வந்தீங்க. ஆனால் அதோட முடியல, ஹைகோர்ட்டில் கேஸும் போட்டாச்சு, போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஈபிக்காரங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இங்கே லோக்கல் கோர்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுங்க, நாங்கள் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை மதித்து நாங்கள் பண்ணுறோங்க. ஆர்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோர்ட்டில் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது எப்படி பேப்பர்லேருந்து எல்லாம் வரும், இந்தா இருக்குது எந்த கோர்ட்டில்ங்க கொடுத்த உடனே கையில் வருமா? இப்போ தான் நடந்துச்சா, நாளைக்கு வருதான் அந்த போலீஸ் மேடம் சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் கேட்காம எங்களுக்கு கோர்ட்டில் இருந்து இது பண்ணிட்டாங்க, அந்த இதில் இருக்குது, ஃபோனில் வாங்க, எடுத்து தூக்கி போடுங்க, இவங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு கேட்டுட்டு எல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு போலீஸ்க்கு மேலே நம்பிக்கையே இல்லை, முதல்லேருந்து நியாயமே கிடைக்கல. இப்போ தினம் எங்களுக்கு சித்திரவதையாக இருக்குது. எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, இது நாங்கள் தான் ஓனர். ஆனால் வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லோரும் வீடியோ எடுத்து எங்களை தினம் மென்டலாக எங்களை ஹராஸ் பண்ணிட்டுருக்காங்க. டெய்லி இது போச்சுன்னா எந்த இதில் இல்லைன்னு தெரியல. இப்போ எல்லார் மேலேயும் எல்லாரும் ஏற்கனவே இங்கே இருந்த முருகப்பெருமாள், உமையூர் பாகம், யார் இதில் எல்லாரோட இது மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எல்லாமே இருக்குது. அங்கே கோர்ட்டில் உங்களுக்கு உடனே எல்லாம் நடக்காது, ஒன்றா போயிடுச்சு எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டுன்னா வெக்கேட் பண்ண சொல்லி முன்னாடி நோட்டீஸ் விட்டு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்க இது அவங்களோட இடம் மாதிரி உட்காந்து எங்களை ஒவ்வொரு தடவையும் அதிகாரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வேவு பார்க்குறது, ஆள் அங்கேயும் போகிறது. நாங்கள் எங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே இடம், நாங்கள் வழக்கமாக வர்றது தான் இது. உடனே உள்ளே வர்றதும் அந்த வேலை பார்க்குறவங்க நீங்கள் யார் இங்கே எங்கள் இடத்துலையே வர்றதுன்னு கேட்குறதெல்லாம் இப்படி. ஓனர் வந்து பேசுனா ஓனர் வர மாட்டாங்களாம், அவங்க எங்களை தான் வச்சுருக்காங்க, நாங்கள் தான் கேட்போம். மரியாதை இல்லாமல் நேற்று அந்த ஒரு லேடி வந்து நீ வாப்போன்னு பேசுது. நான்லாம் யாராக இருந்தாலும் நம்ம ஆட்கள் முன்னாடி மரியாதை குறைவாக பேசக்கூடாதுல்ல. இவ்வளோ நாள் நாங்கள் எந்த கெட்ட காரியம் எதுவுமே பண்ணலை. இப்போ திடுத்துப்படி நேற்றே அந்த ஸ்பின்னிங் மில் கிட்ட அடியிலையோ அண்டர் கிரவுண்ட்லேயோ மேலேயோ கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து தடுத்துட்டோம். உட்காந்து நேற்று இது பண்ண உடனே அந்த சைடு அந்த பொதிகை கவனிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி திடுத்துப்புன்னு சொல்லாமல் கோர்ட்டில் ஆர்டர்னு சொல்லி அவங்களாவே இங்கே வந்து இப்போ இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போதே இருந்து பிரச்சனை அதான் நடணும்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டு இந்த இடத்துல தான் நடுவோம். இந்த ஈபிக்காரங்க காசு வாங்கினதுனால அவங்க ப்ரைவேட் இடத்துக்குள்ளே எப்படி அவங்க வரலாம்? காந்திமதிநாதன்கிற நேமில் தானே இருக்குது ஓனர், அதை தான் நாங்கள் நியாயம் கேட்கோம். கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டரோட வாங்க, நாங்களே உங்களை கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது சார். அப்புறம் எப்படி சார் இந்த லோக்கல் கோர்ட்டில் சொன்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ கோர்ட்டுக்கு போயிட்டா ரெண்டு பக்கமுமே ஒன்றும் பண்ணக்கூடாது. நாங்கள் அதனால கூட மண்ணை அடிக்காமல் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். போலீஸ் இவருக்கு தெரியும், அவங்க சொன்னதுக்காக மரியாதை கொடுத்து எல்லாமே லீகலாக பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இது வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தும் பண்ணலை, இப்போவும் பண்ணலை. இடத்த கொடுத்து நாங்கள் ஏமாந்து தான் செஞ்சுருக்கோம்.